ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு சின்ன பதிவு சொல்லணும். ஒரு விஷயம். நான் இப்போ தான் கடையெல்லாம் முடிச்சுட்டு, கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருந்தேன். இன்னைக்கு அவர் வரல. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அவர் வரல. அவங்க தான் எப்பயும் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. இப்போ நான் நடந்து வந்தேன். சரியான வெயிலா இருக்கு. ரொம்ப வெயில் அதிகம். கடையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வீடு. நான் எப்படி வர்றது? இவ்ளோ வெயிலா இருக்கே! என்ட்ட வண்டி இல்ல. அ சரி எப்படி நடந்து வர்றது? ஆட்டோ இந்த ஏரியாவுக்கு வர்றது கொஞ்சம் கம்மி தான். எப்பயாவது தான் கிடைக்கும் ஆட்டோ. சொல்ல முடியாது. சரி நம்ம வந்து எப்படி நடந்து போறதுன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நம்ம முருகர் தான் நமக்கு எல்லாமே. நான் வேண்டிக்கிட்டேன். அ அவரு எனக்கு எப்பவுமே துணையா இருப்பாருங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில எப்பவுமே நான் கஷ்டம்னு அவர மனசுல நெனைக்கும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் அவரு வராம இல்ல. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு ஒண்ணு நடந்தது அதிசயமா. நான் இப்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நடக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சரியான வெயில் அடிச்சுது. அப்போ வந்துட்டு அ நெனச்சேன், "முருகா எனக்கு வந்து இவ்ளோ வெயில் அடிக்குது. நான் வீட்டுக்கு வேற போணும். ரொம்ப டயர்டா சாப்பிடல மதியம் சாப்பிடல. சரி எப்படி டயர்டா இருக்கு. சரி நீ பார்த்துக்கோ. நீ என்ன கைவிட மாட்ட. எப்பவும் நீ எனக்கு துணையா இருப்ப. நீ கண்டிப்பா வருவ." அப்படின்னு நான் நம்புனேன். நம்பிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தேன். நடந்த உடனே ஒரு ஆட்டோ வந்ததுங்க. அந்த ஆட்டோல முருகரோட மாலை போட்ட ஒரு முருக பக்தரு 2 வேல் வச்சு அவரு வந்தாருங்க ஆட்டோல. ஆட்டோ எடுத்துட்டு வந்தாரு. ஆட்டோக்காரரு தான். ஆ எனக்கு அந்த அந்த ஆட்டோ அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். நிப்பாட்டி, "அக்கா எங்க போறீங்க? வீட்டுக்கா? ஏறிக்கோங்க" அப்டின்னாரு. டக்குன்னு நான் ஏறிக்கிட்டேன். எனக்கு அதுவும் வீடு கிட்ட வரைக்கும் அவரு வந்தாருங்க. அந்த ஆட்டோல ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாரு. எங்க வீட்டு கிட்ட வர ஒருத்தரு. அவரு ஆட்டோல இருந்தாரு. அவரு வந்து, "நீங்களும் ஏறிக்கோங்க" அப்டின்ட்டாரு. நான் ஆட்டோல வந்து வீட்டுக்கிட்டயே இறங்கிட்டேங்க. இந்த வெயில்ல என்ன கஷ்டப்பட விடாம, என்னோட முருகர் என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டாருங்க. இது வந்து நான் நம்பிக்கைன்னு சொல்றதா, இல்ல உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த முருகரோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து நான் எப்பலாம் கஷ்டப்படுறேனோ, அப்பலாம் கண்டிப்பா வந்து காப்பாத்துறாருங்க. நீங்க எப்படி இத எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உங்ககிட்ட இத சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. வந்த உடனே இங்க பாருங்க முகம் கழுவிட்டு, தொடச்சுக்கிட்டே எனக்கு இத எப்படா சொல்லலான்னு இருந்தது. அததான் உங்ககிட்ட சொன்னேன். ஓம் சரவண பவா. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம்.